ஸோ ஹே டெவலப்பர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. ஸோ நம்ம சியோட பேசிக்ஸ் வந்து எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். தட் இஸ் ஒரு அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்ற ப்ரோக்ராமை ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் பண்ணி ஒவ்வொரு லைனோட மீனிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஸோ நம்ம வென் வி கம் டு திஸ் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமோட கோட் இதுதான். அதாவது ஒரு 2 நம்பர் அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 நம்பர் அடிஷன் பண்ணுறதுக்கான சிம்பிள் ப்ரோக்ராம் அது இது. இந்த ப்ரோக்ராமோட ஒவ்வொரு லைனையும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஆஸ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச். இந்த ஆஸ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் எடுத்தாலும் சரி, வெதர் இட் இஸ் அ வெப் டெவலப்மெண்ட் ஒரு சாதா ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்தாலுமே சரி, அதில் இந்த ஆஸ் ஸ்டூடியோ டாட் ஹெச் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் இதை யூஸ் பண்ணணும்? வாட் இஸ் த ரீசன்? ஸ்டூடியோ டாட் ஹெச் அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். அதில் ஆஸ்ன்ற வேலை என்ன அப்படின்னா ப்ரீ ப்ராசஸர். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட்டை நான் இந்த ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்குற ஒரு ஆள். புரியல? ஸோ இது சிம்பிளாக நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க, அந்த லைப்ரரியில் ஒரு புக் எடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசிக்ஸ் ஆஃப் சி அப்படின்னு ஒரு புக் எடுக்கிறீங்க. அந்த புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அங்கே இருக்கிற லைப்ரரின்ட்டு பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வாங்கி அவர் வந்து அதை என்ட்ரி பண்ணணும். தட் இஸ் அ கவர்மெண்ட் அப்ரூவல் இஸ் நீடட். ஒரு பப்ளிக் லைப்ரரி போனால் அப்போ அந்த லைப்ரரியன் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கேட்குறாரு உங்கள் சார்பாக, இது மாதிரி இந்த பர்சன் வந்து இந்த புக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கணும். ரைட், அதே கான்செப்ட் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனுமே ஏற்கனவே ஒருத்தர் டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் அ கம்பெனி, யாராக வேணாலும் இருக்கலாம், டிஃபைன் பண்ணி ஒரு லைப்ரரியில் வச்சுருப்பாங்க, வர்ச்சுவல் லைப்ரரியில். அந்த லைப்ரரியில் இருக்க ஃபங்க்ஷனை நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னா அப்போ ஒரு பெர்மிஷன் வேணும். அந்த பெர்மிஷன் யார் உங்களுக்கு கேட்பா அப்படின்னா, இந்த ப்ரீ ப்ராசஸர், தட் இஸ் ஆஷ். ஆஷ் இஸ் கால்ட் as a ப்ரீ ப்ராசஸர். ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க். அந்த ஆஷ்ன்ற ப்ரீ ப்ராசஸர் இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆஷோட வேலை. See, this is a pictorial representation. ஃபர்ஸ்ட், ஒரு பையன் புக் எடுக்க போகிறான், லைப்ரரியன்ட்ட அந்த புக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறான். அதே டைப் இதை இங்கே இந்த இடத்துல அப்படியே லிங்க் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ், இங்கே கொடுத்துருக்க எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ். தட் இஸ் ஆஸ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் இட்ஸ் அ ஹெட்டர் ஃபைல் விச் இஸ் யூஸ்ட் டு இன்க்ளூட் ஆல் யோர் ஃபங்க்ஷன்ஸ் இன் இட். ரைட், இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்ட் மெயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரைட், அந்த இன்ட் மெயின்ன்றது ஒரு முக்கியமான பவர் ஹவுஸ் மாதிரி. அந்த மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் எந்த ப்ரோக்ராமிங்குமே இல்லை. எந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த இடத்துல இருந்தால் அந்த கோடிங் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ்ன்றது ரொம்ப முக்கியமான டேர்ம், கன்ஃபார்ம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கர்லி பிரேசஸ்க்கு அடுத்து, தட் இஸ் இன்ட் மெயின், அதோட சேர்த்து என்ன இருக்கும்? ஒரு பிராக்கெட் இருக்கும், தட் இஸ் பேரந்தசிஸ். இந்த 2 டேர்மையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். பேரந்தசிஸ் அண்ட் கர்லி பிரேசஸ். பேரந்தசிஸ் எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஒரு முக்கியமாக என்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி சரி அது பேரந்தசிஸ் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி இருக்கும். அண்ட் கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ் எதுக்கு அப்படின்னா, பிளாக் ஆஃப் கோட். அப்போ பிளாக் ஆஃப் கோட்னா என்ன? அ செட் ஆஃப் கோட் டுகெதர். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்கும். ரைட், அதை என்க்ளோஸ் பண்ண என்ன வேணும்? ஒரு செவரு வேணும். தட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர். அதே வேலை தான் இந்த கர்லி பிரேசஸோட வேலை. அந்த கர்லி பிரேசஸ் நீங்கள் எழுதுக்க எல்லா கோடையும் ஒரு பிளாக்காக, ஒரு செட்டாக சேர்த்து வச்சிரும். அதுதான் கர்லி பிரேசஸோட ஒர்க். நெக்ஸ்ட், அ டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா, இன்ட் ஏபி, ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 7 அண்ட் இன்ட் சம் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. வாட் டஸ் இட் மீன்? எதுக்கு டிக்ளேர் பண்ணணும்? அப்போ நம்ம சிஏ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணாலும் அதை முன்னாடியே டிக்ளேர் பண்ணணும். அந்த டிக்ளேர் வந்து என்ன டேட்டா டைப்புன்னு டிக்ளேர் பண்ணணும். இதை எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒரு கடைக்கு போகிறேன். அந்த கடைக்கு போய் ஒரு பருப்பும் கிராம்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன், எனக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அதை கவர்லேயே வச்சுக்க முடியாது. ரைட், அப்போ அதை என்ன பண்ணுவோம்? ஒரு ஜாரில் ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஜார் வந்து ஒரு ஸ்டோரேஜ், நான் வாங்கிட்டு வந்த பொருள் வந்து ஒரு வேல்யூ மாதிரி. அப்போ நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அந்த ஜாரில் ஸ்டோர் பண்ணிடுறேன். சேம் கான்செப்ட். அந்த 5 and 7 அந்த 2 நம்பர் வந்து என் கிராசரி மாதிரி.
ஏ அண்ட் பி அது ரெண்டும் என்னோட ஜார்ஸ் மாதிரி. இந்த எம்டி ஜார்ஸ்குள்ள என்னோட கிராசரிஸை போடுறேன். தட் இஸ் மை வேல்யூஸ். ஓகேவா? இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். அப்போ ஏன் அந்த இடத்துல இன்ட்டு கொடுக்குறோம் அப்படின்றது வேணும்ல. இப்போ நம்ம ஒரு பிக்கிள் தயாரிக்கிறோம் அப்படின்னா அது கண்ணாடி ஜாரில் இருந்தால் தான் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒய்? இட் ஹேஸ் சம் ஸ்பெசிஃபிகேஷன். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிறதுக்கு தான் இந்த இன்ட். தட் இஸ் நான் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் ஒரு இன்டீஜர் அப்படின்னு குறிக்கிறது தான் அந்த இன்ட். நெக்ஸ்ட், இதுதான் அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். கிராசரிஸ்ன்றது என் வேல்யூ, ஜார்ன்றது என் ஸ்டோரேஜ். இது அப்படியே இந்த ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 5 and 7ன்றது என் வேல்யூ, அப்படின்றது என் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட், வாட் இஸ் பிரிண்ட்எஃப்? பிரிண்ட்எஃப் எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம என்ன ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதோட அவுட்புட் வந்து தெரியணும், ரைட்? அந்த அவுட்புட் வந்து தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தட் இஸ் பிரிண்ட்எஃப். முக்கியமான விஷயம் என்னன்னா பிரிண்ட்எஃப்பும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனை நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த பிரிண்ட்எஃப்ன்ற ஃபங்க்ஷனை வந்து என்னென்ன பண்ணணுமோ அதை ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணுறது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீரியோஹெச் யூஸ் பண்ணீங்கல்ல, அது இதுக்கு தான். பேசிக் சின்டாக்ஸ் ஆஃப் பிரிண்ட்எஃப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ டு பி பிரிண்டட். என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகணும், அதாவது என்ன நீங்கள் பிரிண்ட் பண்ணணுமோ அது இருக்கணும். அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே மட்டும்தான் அது இருக்கணும். டபுள் கொட்டேஷன்ஸில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். பட் எக்ஸப்ட் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிப்பீங்க பின்னாடி வர கிளாஸஸில். பர்சன்டேஜ் அப்படின்ற சிம்பிள் பின்னாடி வர கேரக்டரும் பேக் ஸ்லாஷஸ் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீது என்ன வேணாலும் அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வேலை என்ன அப்படின்றத மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இட் இஸ் அ ஸ்பேஸ் ஹோல்டர். ஒரு பஸ்ஸில் நம்ம சீட் பிடிக்கிறதுக்கு நமக்கு பதிலாக ஒருத்தரை நிற்க வச்சுட்டு வரோம்ல, அதுதான் அதோட வேலை, ரைட்? ஸோ இதுதான் அந்த பேசிக்ஸ் ஆஃப் சி. இந்த பேசிக்ஸ் ஆஃப் சியை வந்து சிம்பிளாக எந்த ஒரு கோடாக இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி சின்னதாக படிங்க, ஈஸியாக புரியும். இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னும் கேஸ் புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்.